ஜீப்புக்காரன்ட்ட கேட்டோம், இப்படியே போங்க இது டேஞ்சர்னாங்க. இப்போ நாங்கள் போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. நியூட்ரல் போடாதீங்க, சேஃப் இல்லை. உடனே பூமர்ன்றவங்க வந்து இங்கெல்லாம் வரீங்கன்னா பைக்கை கொஞ்சம் நல்லா வச்சுட்டு வாங்க. எம்மாடி ஏத்தாடி ஒரு 5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் தான் வந்துட்டுருக்கோம். பாருங்க லெஃப்டில் செம்மையாக இருக்குல்ல கேஸ் பலூனு. ஆனால் இப்போ லாங்கெல்லாம் போகல, சும்மா இடுக்கி போகிற ரூட்டை பார்த்தீங்களா எப்படி இறங்குதுன்னு. அப்பா விட்டா போயிடும் போல இருக்குங்க வண்டி. ஐயோ வாவ், பாருங்க பாறையை பாருங்க. அந்த செயின் அருந்துடக்கூடாதுன்னு பயத்தில் போயிட்டுருக்கேன் நான். பேட் டெத் ஆகிடுச்சு, ரூமே இருக்காது போல். யார் அவன் யாருன்னு தெரியல, எல்லாரும் அவனை ஆர்டிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. ஏ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவங்க ஆர்டிஸ்ட். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வட்டவாடா, அந்த ஊரோட டாப்பு ஹில் ஸ்டேஷனுங்க. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. இதுக்கு கீழே ஃபுல்லாக அந்த ஊர் தெரியும். ஸோ இதுக்கு மேலே எந்த வழியும் கிடையாது, இதான் டெட் எண்டு. அப்படியே கீழே தான் இறங்கும். இதுக்கு மேலே நாங்கள் இப்படி வந்தோம், அப்படியே சுற்றிக்கிட்டு கீழே போக முடியுமா. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நிறைய எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி இப்போது இந்த ரயிலில் வந்து எங்கே போக போகிறோன்னா இடுக்கி போக போகிறோம். இடுக்கியில் போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிடுச்சு, 3 ஆக போகுது. நாங்கள் நைட்டுக்குள்ளே போவோமான்றது தெரில, அப்படியே நான் போக வைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. வாங்க வந்து இப்படி தான் வந்தோம். இப்போ பின்னாடி ஒரு ரூட்டு காமிச்சோம்ல, அந்த ரூட் வழியாக போக போகிறோம். ஃபுல்லாக ஆஃப் ரோடாக. அந்த ரோட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கான், அதையும் பார்த்துட்டு அப்படியே போகிறோம். ஏன்னா வந்த ரூட்லேயே போய் என்ன பண்ணுறது, ஆனால் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக. அது நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் எடுக்கிறோம், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து எஞ்சிரும்னு சொல்லுவீங்க, சரி விடுங்க. அது நமக்கு தான் அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்குமே. போவோமா, போக தான் போகிறோம். கிளம்பிட்டோம், கிளம்பிட்டோம். இங்கே உள்ள ஜீப்புக்காரன்ட்ட கேட்டோம், இப்படியே போங்க இது டேஞ்சர்னாங்க. பரவாயில்ல, நாங்கள் இப்படி தான் போவோம்னு சொல்லிட்டு இப்படி தான் கிளம்புறோம். நாங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக இறக்கம் தான். ஸோ இப்போ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு, கொஞ்சம் அதே இது மாதிரி கொஞ்சம் தார் ரோடு, மற்றெல்லாம் ஆஃப் ரோடாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. ஜாலியாக போகிறோம். ஸோ கைஸ், இதான் அந்த ரோடு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கா. எனக்கு உண்மையை சொல்லிட்டுங்களாம்மா, நான் ஆஃப் ரோட் டயர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். அங்கே சென்னைக்குள்ளே ஓட்டும்போது ரோட்டில் வரும்போதும் ஃபீல் பண்ணேன் ஒரு மாதிரி நல்லா போகலன்ட்டு. பட் இதில் ஓட்டும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா செம்மையாக போகுது வண்டி. ஃப்ரெண்டு ப்ரோ தான் கஷ்டம், வண்டி ரொம்ப இதாக போகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி போல் இருக்குதுங்க. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு போவாங்களா அது மாதிரி. ஸோ அங்கே அதாவது வட்டவாடா மெயின் டவுன் இருக்கும். டவுன்லேருந்து இது 10 கிலோமீட்டரு. ஸோ இப்படி சுற்றிட்டு இப்படி இறங்குவாங்களாம். இதான் ரோடேவான். நாங்கள் இப்படி வந்தோம். ஸோ இது இப்படி போய் இப்படி இறங்கிக்கலாமா, நல்லா இருக்குல்ல. இது மேலே தாங்க அதிகமாக கேம்ப் இருக்குது. யாராவது வட்டவாடா வரீங்கன்னா இந்த டாப் ஹில் ஸ்டேஷன் வாங்க. நான் அதான் சொன்னேன், நான் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு லிங்க் நம்பர் ஒன்றும் ஃபோட்டோஸ் வீடியோஸும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயுமே ஆட் பண்ணுறேன். வட்டவாடாவில் ஸ்டே பண்ணுறதோட நாங்கள் ஸ்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள எல்லா ஸ்டேவோட இது மாதிரி ரொம்பவே வுட்லெலாம் பண்ணி செமையாக இருக்கும். டாப்பு அங்கேருந்து ட்ரெக்கிங் வேறு டாப்புக்கு அழைச்சிட்டு போவாங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே, ரோடை பார்க்குறீங்களா? ரோடை வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் நேராக போயிட்டு இடுக்கி போயிட்டு, ஏன்னா இங்கே தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப மிஸ்ட்டு வந்துடுங்க, குளிர ஆரம்பிச்சிடும். அதான் இப்போ கிளம்புனோம்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணிக்குள்ளே நாங்கள் இடுக்கி போயிடுற மாதிரி காட்டுது. போயிடலாம், ஏன்னா ரோடு நல்லாயிருக்கும். இங்கே வெளில இது ஒன்ஸு மூணாறு போயிட்டோம்னா அங்கேருந்து ரோடு நல்லாயிருக்கும். அதான் இடுக்கியில் போய்ட்டு மற்றதை பிளான் பண்ணிக்கலாம். அங்கே ஏதாவது ஃபால்ஸ் இருந்தால் குளிச்சிக்கலாம். ஆமாம், நியூட்ரல் போடாதீங்க, சேஃப் இல்லை. இது மாதிரி ஸ்லோப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் நியூட்ரல்லாம் போட்டுறாதீங்க. இந்த ஆஃப் ரோடாக இருக்குல்ல, நீங்கள் பிரேக் அடித்தா நிற்காது, சறுக்கிட்டே போகும். பிரேக் அடித்தா சறுக்கிக்கிட்டே போகும். உங்களுக்கு கீரில் இருந்தால் கூட ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கும். அதனால் நியூட்ரல் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. நார்மல் ரோடுனா கூட பரவாயில்ல, ஆஃப் ரோடில் பாருங்கள், இங்கெல்லாம் நீங்கள் பிரேக் அடித்தா நிற்காது, தேய்ச்சிக்கிட்டு சல்லுன்னு விழுவீங்க கீழே. நீங்கள் பிரேக் போட்டு ஓட்ட தெரிஞ்சவனா ஓட்டிங்கப்பா, அதை பற்றி நான் எதுவும் சொல்ல. உடனே பூமர்ன்றவங்க வந்து இங்கேயும் கொஞ்சம் ரோடு இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால சொன்னாங்க இருக்குது. நமக்கு இருட்டிலே பார்த்துக்கலாம். தனியாக போனால் தான் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். கூட ஒருத்தர் வர்றாருன்னும் போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. பைக்கர்ஸ் இருக்காங்களே. கேரளா வாங்க, வேற மாதிரி. எதை யாருன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்ல போகிறீங்க கமலில் வந்து. அப்பா
டக்கு டக்கா டட 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 டட. ஓ வாவ், நல்லா இருக்குது ரோடெலாம். அண்ணா ஃபால்ஸ் எங்கண்ணா? ஃபால்ஸ் தேங்க்ஸ். ஏன்னா வந்ததுக்கு ஃபால்ஸை விச் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா அங்கே லெஃப்ட்டில் ஒரு இடம் நல்லா போணுச்சு, அது ஃபால்ஸாக இருக்குமோன்னு பயந்துட்டேன். பூச்சி வெளில போ. இங்கெல்லாம் வரீங்கன்னா பைக்கை கொஞ்சம் நல்லா வச்சுட்டு வாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடாக இருக்கும்போது தடி. ஆனால் காலைல இந்த ஜீப்பில் கொழுக்குமலை போய்ட்டு வந்தோம். பார்க்கலாம், அந்த வீடியோ போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். முடிஞ்சால் அந்த 3ஆவது சீரிஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். கொழுக்குமலை இந்த ஆஃப் ரோடு போகிறதுக்கு ஜீப் இருக்குது. ஜீப் அப்படியே குதிக்குது ஒன்று ஒன்றுலையும் பட்டு. ஆஃப் ரோடு எப்படி இருக்குதுங்க? எம்மாடி எத்தாடி ஆமே இவ்வளோ பெரிய லதாக்கு போய் அங்கே கூட கம்மியாக தான் இருந்துச்சு ஆஃப் ரோடு. எல்லாத்தையும் ரோடு போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஆஃப் ரோடு பண்ணுவேன்றது தெரியல. ஆக்சுவலாக ஒரு 5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் தான் வந்துட்டுருக்கோம். ஆத்தி ரோடு அங்கே கொஞ்சம் தெரியுது. ரோடு தாங்க, ரோடு பேர்ந்தது தான் அப்படி கிடக்கு ஆஃப் ரோடு மாதிரி. அதை பள்ளமோட இடத்துல வந்து கடப்பாறையை பெரிய பெரிய பாறையை கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க, மண் கொட்டாமல். ஆனால் இங்கே ஓட்டுறது எல்லாமே ஃபுல்லாக ஜீப்பு தான். ஸோ அதனால் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கும் பிரச்சனை இல்லையே, ஜாலியாக ஓட்டுவோம். போடு அல்டிமேட்டாக இருக்குங்க ஆஃப் ரோடு. நான் கீரை பிடிச்சிக்கிட்டு ஏற்றிட்டு இருக்கேன், வண்டி வீலிங் ஆகுது. வாவ் ஏங்க, ஆஃப் ரோடெலாம் நிறையா பண்ணால் வாங்க வட்டவாடாக்கு. வட்டவாடா வரும்போது அப்படி வந்துருங்க, போகும்போது இப்படி போங்க. அதாவது வியூ பாயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க. அந்த ரோடு இப்படி தான் இருக்கும். செகண்ட் கீழே தான் ஏற்றுறேன், ஃபஸ்ட்டு கீழே ஏற்றுனா ரொம்ப வீலிங் ஆகுது. வாடா நானே ஏற்றுவேன்டா வண்டிடா. ஆஃப் ரோடு ஆமாம், ரேசிங் மாடல் வழிக்கு வாங்கிட்டு ஆஃப் ரோடு ஏற்றிட்டுருக்கோம். வாவ் செம்ம ஊருங்க இது. ஏன்னா கோவிலூர். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம போகிறதுக்கு 5 மணி ஆகிடும். மதியம் சாப்பிடலாம், ஆஃப் ரோடெலாம் வந்ததுனால டயர்ட் ஆகிட்டோம். சாப்பிட்டுக்கலான்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா பீஃப் பிரியாணி. கேரளாவுக்கு வந்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது, ஸோ இது மாதிரி இருக்கும். இது உள்ளார பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி வச்சு மேலே ஒயிட் ரைஸ் வச்சுருவாங்க. நம்ம குழப்பி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா ஊருக்கா பிரியாணிக்கு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ரைட் பண்ணுறேன். Many hours later. காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோன்னா மூணார் வந்துட்டோங்க. நான் லாஸ்ட்டு போன வீடியோலேயே வட்டோட ஃபுல்லாக விளாக் எடுத்து போட்டுட்டேன் போகும்போது. ஸோ அதனால தான் நான் அப்படியே இப்போ மாண்டேஜ் மாதிரி போட்டு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம இடுக்கி போக போகிறோம். இங்கேருந்து இடுக்கி வந்து ஒரு 42 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ போக போகிறோம். மேப் போட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. இப்போ இந்த இதில் ரைட் எடுத்தோம்னா இடுக்கி போட்டிருக்கா அதில் போடலே. யோ பாரியா ஆனந்தே சூட்டு பேலுக்கு காதே கேட்க முடியுது. அவர் அங்கே நிற்கிற ஆப்போசிட்டில். இப்போ 8 கிலோமீட்டர்ஸ் வெளியே போகணுமா சொல்கிறாப்புல நம்ம கூகுள் மேப்பு. டைம் பார்த்தீங்கன்னா 4:33. அப்படினாலும் ஒரு 1 மணி நேரத்தில் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அங்கேருந்து வட்டாரத்துலேருந்து வரத்துக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஏன்னா அது ரோடு அப்படி கொஞ்சம் இதில் ஆஃப் ரோடு வேறு இருக்கும்ல இடையில, எல்லாம் கடந்து வரதுக்கு சில மணி நேரம் ஆகிவிட்டது. இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இடுக்கியில் போய் ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இடுக்கியில் வந்து வேறு பிளான் வச்சுருக்கோம், 2-3 பிளானு. ஸோ அந்த பிளானு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நாங்கள் ஒரே பிளானாக பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிட்டு கிளம்புறோம். எல்லாமே இருக்குது. இப்போ சொட்டர்லாம் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு இது ஜர்க்கின் ஒன்று வாங்கணுன்னு தான் இருக்கேன். பார்ப்போம் எங்கே வாங்கலான்ட்டு. ப்ரோ எங்கே வராது. அப்படியே போக வேண்டியதாங்க. டைமு 4:35 தெரில, 5:30 எப்படி இருந்தாலும். அங்கே பார்த்தீங்களா பெரிய பஸ்ஸு. எப்பா எங்கேயோ உட்காந்துருக்காங்க ஐயா. அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படியே ஊரே சுற்றி பார்க்கலாம். இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதுங்க. ஸோ டிராஃபிக் இருக்கிறதுனால வெயில் அடிக்குதானா குளிரில், அதனால ரொம்ப ஓகே. சொன்னா இல்லையா ரோடு போட்டுட்ருக்காங்கட்டு. ஸோ
அங்கங்கே டிராஃபிக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் இவ்வளோ நேரம் காமிச்சிருக்கா 60 கிலோமீட்டரு. அப்படியே கீழே அப்படி இறங்கி மேலே ஏறிட்டேன்ல. இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்லைடு இல்லை, இது பாறையே சரிஞ்சிருக்கு. பாருங்க லெஃப்டில் செம்மையாக இருக்குல்ல. வாவ், அப்படியே பாருங்கள் அடுக்கடுக்காக இருக்குது அந்தண்டை. ஸோ கைஸ் பணோடி வந்தப்போ இதே இடத்துல தான் உட்காந்துருந்தோம். மிஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் லெஃப்ட் எடுத்தோம்னா மூணார் பைபாஸ். கொச்சி நேராக போகணும். அணைச்சாயா நாங்கள் லெஃப்டில் தான் போனோம். நல்ல ப்ராப்ளம் இல்லை. இப்படி இறங்கிப்போம். அஞ்சு கிலோமீட்டர் இதிலே போகணுமா? ஏண்டா 3 இது இடுக்கி பேரே போட்டுடல, ஏன்னு தெரில. வாவ், ஆக்சுவலி இது கேப் ரோடு இல்லைங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான் இருக்கும். அப்பா வெயில் அடிக்குது பாருங்க. இங்கே மேலெல்லாம் மிஸ்ட்டு இறங்கிடுச்சு. இங்கே ஓரளவுக்கு வெயில் நல்லாயிருக்கு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணாப்புல? இந்நேரம் நான் திரும்பியிருப்பேன். பக்கம் வழி விட்டாங்க நமக்கு. போவோம் பொறுமையா அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துருச்சு எங்களுக்கு. அப்பா செம்மையான லேண்ட்ஸ்கேப்பில் இறங்குறோம் நினைக்கிறேன் நாங்கள் இடுக்கிக்கு. எஸ், மூணாறுலேருந்து கீழே இறங்குறோம். வண்டி கரபுரன்னுக்குதுங்க. வழிங்க இருக்கா? சாரிங்க பாருங்க, குளிர் அவங்களுக்கு இங்கே தாங்க கரெக்டாக இருக்குது. அதிகமாக ஃபாரினர்ஸ் இங்கே தான் பார்க்குறேன். குளிர் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதுல்ல அங்கே இருந்துட்டு இங்கேயும். ஸோ இங்கே தான் இருக்காங்க. அப்படியே வெறும் பனியை மட்டும் போட்டு சுற்றுறாங்க ஜாலியாக. காய்ஸ் இங்கே பாருங்க, இது ஹைட்ரஜன் என்ன பலூன்? அது கேஸ் பலூனு. கேஸ் பலூனு. ஆனால் லாங்கெல்லாம் போகல, சும்மா கைத்தை போட்டு கட்டிட்டு கீழே இறக்கிறாங்க. சும்மா கைத்தை போட்டு கீழே இறக்கிறாங்க. ஓகே, ஃப்ளை ஆகி மூணாராம். மேலெலாம் ரொம்ப தூரம்லாம் பறக்க விட மாட்டாங்க. இங்கெல்லாம் சும்மா லைட்டாக பறக்க விட்டுட்டு கைத்தை போட்டு இழுத்துருவாங்க. சரிங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இந்த ரோட்டில். ஏன்னா அங்கேருந்து வரவங்கல்ல, இது வந்து எங்கேருந்து வராங்கன்னா கேரளாலேருந்து உள்ளே வரவங்க, மூணாறுக்குள்ளே வரவங்க இவங்கெல்லாம். ப்ரோ வந்து மூணாறு இந்த கேப் ரோடு போகணுன்னு சொல்லியிருந்தாரு போல் இருக்குது. நான் மறந்துட்டேன். நான் மேப் போட்டது வந்து இப்படி நேராக போட்டேன். ஏன்னா கேப் ரோடு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வெயிலை பார்க்கதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலே கூலிங்காக இருந்து வெயிலை பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஐ திங்க் இப்போ இடுக்கி பக்கம் போனோம்னா குளிர் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே இறங்குறோம் போல். ஸோ அதனால் சூரியன் நல்லா தெரிகிறாப்புல. ஓகே, ஆக்சுவலாக இடுக்கி வந்து 47 கிலோமீட்டர்ஸ் அந்த போட்டிருக்கு. லெஃப்ட் எடுக்கணுமா போயிட்டு? எந்த லெஃப்ட் எடுக்கணும்? A few moments later. ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 44 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் காட்டுது. எதனாலனா இங்கே ஃபுல்லாக காட்டு ரோடு போகுது போல இருக்குது. ஆனால் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மணிக்கு 1.5 மணி நேரம் போகும்னு சொல்லுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆகிடுச்சு. 5 ஆகிடுச்சு. குளிர் ஆரம்பிச்சிடும் லேட்டாக இருந்துச்சுன்னா, அதான் பிரச்சனை. அப்பா வெயில் அடிக்குதா? எனக்கு தெரிஞ்சு கீழே தான் போகிறோம். வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்ன டேம் அது?
சிங்குளம் டேம். மாடி வாவ், நல்லா இருக்குல்ல. இங்கெல்லாம் போட்டிங் சூப்பராக இருக்குது பாருங்க. ரைட்டா மாடி. ஆக்சுவலாக ஒரு ஆஃப் ரோடில் போய்ட்டு மேலே அந்த ரோட்லேயே போய் ஏறி இருக்கலாம் போல இருக்கு. பேசாமல் மேப்பு சொன்னிச்சுன்னு உனக்கு. எங்கடா ரைட் இருக்குங்க? ஓகே, அது போய் இப்படி சுற்றிட்டு வருது போல். அண்ணா இடுக்கி ரூட்டு தானே? இடுக்கி ஓகே, இந்த ரோட்டு தான். அது போய் இப்படி சுற்றிட்டு வரணுதுக்காக ஷார்ட் ரூட் காமிச்சிருக்கு. ஸோ அதனால ஒரு ஷார்ட் ரூட் காமிச்சுன்னு வந்தோம். இது வேற எந்த சின்ன ரூட்டு எது பெரிய ரூட்னு தெரிய மாட்டேங்குதுங்க. கைஸ், இடுக்கி போகிற ரூட்டை பார்த்தீங்களா எப்படி இறங்குதுன்னு நினச்சேன். என்னடா 44 கிலோமீட்டர் வந்து 1.5 மணி நேரம் காட்டுதுன்னு நினச்சேன். அதே மாதிரி இல்லை, இடையில ரோடு வேறு போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வேலை வேறு நடக்கிறதுனால கொஞ்சம் டைம் நல்லா எடுக்குது. இது வேறு நம்ம வண்டியில் வைப்ரேஷன் ஏதோ ஒருன்னு கேட்குது. எதுன்னு தான் தெரில. விட்டா போயிடும் போல இருக்குங்க வண்டி. ஐயோ, சல்லுன்னு போகுது வண்டி. ஐயோ ப்ரோ வேற காணுமே. ப்ரோ நல்ல ஸ்லோப்புங்க, கீழே தான் இறங்குது ஊர். பாருங்க, ஆக்சிடென்ட்டே கொடுக்க தேவை போல இருக்கு. அது மட்டும் இறங்குது கீழே. அப்படியே மேலே ஏறுது. வா, எய்தாப்புல பெருசா சூரியன் வந்து கண்ணை கூசுது. ஆனால் நல்லா இருக்கும் இந்த ரோடு. கீழே இறங்குறது, மேலே ஏறாதான் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே தானாக இறங்குன்னும் போது கஷ்டமே இல்லை. பின்னாடி ப்ரோ வேறு காணுமே. என்ன ஆனாரு? அவா வராரு. எனக்கு தெரில, ஏன்னா அவரோட இது வந்து சாஃப்ட் டயர் வேறு, ரொம்ப இதாக இருக்குது. ஜல்லி ஜல்லியாக சரிக்கிற கீழே விட்டாருன்னா தனியாக பாவம். பார்த்துட்டு போகிறோம் தான், அதெல்லாம் நிற்கிறேன். ஏன்னா முன்னாடி நான் போகிறேன். ஆனால் கைஸ், அடுத்து ஒரு இது மாதிரி ஒரு ஹைவே மாதிரி ஒன்றில் வந்து ஏற்றி விட்டுச்சுங்க அந்த ரோடு. ஆனால் வேறு லெவலுங்க, பண்ணுங்க, ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கடா 1.5 மணி நேரம் காமிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உண்மையாக அதுக்காக 1.5 மணி நேரம் காமிச்சிருக்கேன். ஏன்னா ரோடு போட்டுட்ருக்காங்கல்ல, அது அப்டேட் ஆகிருக்கும் கூகுள் மேப்பில். ஏன்னா பைக்கர்ஸ் மேலே வரும்போது, அதாவது வேறு ஏதாவது பைக் வந்துச்சுன்னா அந்த டைமுக்கு அந்த கணக்கு வச்சு தான் நமக்கு காமிக்கும். நம்ம இறங்கிட்டோம், சல்லுன்னு இறங்கியாச்சு. 20 கிலோமீட்டர் சல்லுன்னு போயிடுச்சு. அதில் டைம் பார்த்தீங்கன்னா 5:22 தான் ஆகுது. இன்னும் 15 மொத்தத்தில் ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 கிலோமீட்டர் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா. ஓகே, ஜாலியாக போவோம். ஆனால் சில இடத்துல தான் இது மாதிரி வச்சுருப்பாங்க, ரோடு கரைஞ்சி போகிறது, மழை தண்ணி வந்துச்சுன்னா கரைஞ்சி போவோங்களா, அது மாதிரி இடத்துல. அது பெரிய விஷயங்க இந்த மாதிரி ரோடெலாம் க்ரியேட் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனை விட்டு வெளில போயிட்டுருக்கோம். நம்ம அதுக்கு இது தாண்டி இடுக்கி தாண்டி வெளில அந்தாண்ட போயிட்டோம்னா ஃபுல்லாக நமக்கு ஊருக்குள்ளே போகிறது தான் வரும். இந்த ஊர் நல்லா இருக்குது கைஸ் ஆக்சுவலாக. அத்தாடி எங்கன்னு தெரியலையே. ஆனால் இடுக்கி
மேப்பில் ஏதாவது ஒன்று போட்டால் வச்சுருக்காங்கடா. வாவ், நல்லா இருக்குல்ல டேமு. டேம் பேர் என்னது? கல்லர்குட்டி டேம். கல்லர்குட்டி டேம். டேம் க்ளோஸில் இருக்குது, தண்ணி இல்லை கீழே. வாவ், ரோடு நல்லா இருக்கு. சல்லுன்னு வரானுங்க, நானும் சல்லுன்னு போகிறேன். ஏத்தாடி இடையில படுத்து வளைஞ்ச பாருங்க, அப்படியே ஷூ சர்றன்னு தேய்ச்சிக்கிட்டே வருது தலையில். ரொம்ப படுக்கக்கூடாதுங்க இதில், ஏன்னா சைடில் கிராஸ் கார்டு வந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கும். அதுக்கு இடுக்கி நேரம் தான். ஆனால் ரோடு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல்லாக பியூர் கேரளாக்குள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம மூணாரில் வந்து அதிகமாக தமிழ் கேட்க முடியும், ஆனால் இடுக்கி உள்ளெல்லாம் வந்துட்டோம்னா அதிகமாக தமிழ் கேட்க முடியாது. ஆனால் இதுவும் ஆக இடுக்கி போயிட்டோம்னா தமிழ் கேட்கலாம். இந்த மிடில் உள்ள ஊர் இங்கெல்லாம் கொஞ்சம் தமிழ் அதிகம் பேச மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இடுக்கி வந்து பக்கத்தில் குமிழி இருக்குது, குமிழிக்கு கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. தேனி பக்கத்தில் குமிழி இருக்குன்ட்டு கொஞ்சம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ் இடுக்கி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா பியூர் எப்படி சொல்கிறது, மலையாளம் ஃபுல்லாக மலையாளம் தான் பேசுவாங்க. தமிழ் சில பேருக்கு தான் புரியும், சில பேருக்கு புரியாது. வாவ், பாருங்க பாறையை பாருங்க, அந்த ஆற்று தண்ணி இல்லாமல் எல்லா பாறையும் வெளில தெரியுது. இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய பாறை பாருங்க கொய்யால. பாறை மேலே தென்னை மரம்லாம் இருக்குது. எப்படி தென்னை மரம்லாம் இருக்குங்க பாறை மேலே? மலை மேலே வாழை மரம் இருக்குது. எல்லாம் யாரோ வந்து முளைச்சியெல்லாம் வச்சதில்லை, தானாக வளருது. அதான் கேரளா, காட் ஓன்ஸ் கண்ட்ரி. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வாவ், ஸோ அதிரப்பள்ளி போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது பாருங்கள், ஒரு மாதிரி உள்ளார கேரளாக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. பாருங்கள், பைப் லைன்லாம் மலையிலேருந்து வருது. ஸ்ட்ரைட்டாக மலையிலேருந்து வேறு எங்கேயாவது கொண்டு போயிடுவாங்க பைப் லைனை. ஃபுல்லாக குமிழி பக்கம் உள்ளது. இல்லை, வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அது. ஏங்க நம்ம ஊரில் உள்ள ஹைவே மாதிரி தரமாக போட்டிருக்காங்க இங்கே. ஆனால் என்ன கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது, மற்றபடி ரோடு தரமாக இருக்குது ரொம்பவே. பாருங்க, ஜாலியாக ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். அதாவது மூணாரில் எப்படி இருந்துச்சு ரோடு அதே மாதிரி இருக்குது. அந்த மூணாரில் டோல் ரோடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது இங்கே. ஆனால் சைடு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேரளாக்காரங்க. ஏதாவது வண்டி வந்தால் ஃபஸ்ட்டு சைடு கொடுக்க மாட்டேறாங்க, அதான் கடுப்பாகுது இங்கே ஓட்டுறவங்களாம். நானும் அடித்து பிடிச்சி சைடு ஆர்ன் அடித்து சைடு போட்டால் உண்டாக இருக்குது. அது ஒன்று தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லைங்க. ரோடு சூப்பராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:35 சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப ஸ்பீக்கரை தான் அடித்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்குலாம் பார்க்கல. ஐ திங்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 15 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாடி வழுக்குது, போச்சு பஸ்ஸு பஞ்சர். எல்லா ஊர்லேயும் கவர்மெண்ட் பஸ் தான் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. பஞ்சரானா இறக்கி விட்ருவாங்க பிடிச்ச எல்லாரையும். இன்னும் 13 கிலோமீட்டர் இதே ரோட்டில் போக சொல்லுது. ஐ திங்க் இன்னும் 20 கிலோமீட்டர் மேலே இருக்குதுங்க. என்ன தான் ஸ்பீடாக ஓட்டினாலும் கிலோமீட்டர் முடிய மாட்டேங்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5:42. ஐ திங்க் இன்னொரு 15 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில கன்ஃபார்மாக. இன்னொரு பிரச்சனைங்க என்னென்னா, நம்ம செயின் இருக்குல்ல, இப்போ எடுத்தால் டைட்டாக உள்ள மாதிரி இருக்குது. செயின் அருந்துடக்கூடாதுன்னு பயத்தில் போயிட்டுருக்கேன் நான். ஏன்னா என்னன்னே எனக்கு புரியல ஏன் அப்படி ஆகுதுன்ட்டு. செயினை க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணுமா என்னன்றது தெரில. லூப் மட்டும் அடித்தா அப்படியே கட்டியாகி நிற்கிது செயின். ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லூஸாகி தான் பார்த்துருக்கேன் இது செயின் டைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் நான் போய்ட்டு செயினை.
செயினை தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ மறுபடியும் லூப் அடிக்கணும், இல்லைனா அவ்வளோதான் காலி தான். செயின் அறுந்து போச்சுன்னா இப்போ நாங்கள் ரோட்டில் தான் நிற்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசியே போகிறேன். இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சல்லுன்னு போயிட்டுருக்கேன் நான் மாட்டேங்கிறேன். பார்த்திடு என்று நீ சொல்லி ஆனால் ஒரு மாதிரி போகுது. ரொம்ப போனால் ஒரு மாதிரி கடுப்பாகும். அது மாதிரி வளைஞ்சு போனால் கையை வர வலிக்குது. கைஸ் ஆக்சுவலாக பேட்ரி டவுன் ஆகிடுச்சுங்க. அதான் பேட்ரி மாற்றிட்டு பேட்ரி டெத் ஆகிடுச்சு. அதான் வேறு பேட்ரி மாற்றிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 5:57. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் வந்திருக்கோம். ப்ரோ போமா, ஒரு அர்ஜென்ட் ஃபோன் வந்துச்சு. ஸோ அதுக்காக நின்று அப்படியே பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். அர்ஜென்ட் ஃபோனாக ஒன்றும் இல்லை, மீஷோவில் ஆர்டர் போட்டது வந்துருக்கு வீட்டுக்கு. அதுக்கு ஓடிபி சொன்னா தான் கொடுப்பான்ட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் நின்று ஓடிபி சொல்லிட்டு என் செயினை வேறு க்ளீன் பண்ணி லூப் அடிக்கணும், இல்லைனா அவ்வளோதான் செயினை இருந்து போடும். ஐயோ வாயை வைக்காதரா, போயிடுவோம் ஒரு வழியா. 10 கிலோமீட்டர் தான் இருக்குது தங்க பிள்ளைங்களா, போயிடுவோம் ஒரு வழியா. நான் காலைல கொடுக்குமலை போயிருந்தேன்ல, தெரில அவங்களா ஒரு பொண்ணுன்னு நினச்சி என்ன பண்ண தெரில, பசங்க கூட ரொம்ப அடிச்சுக்கிட்டு கிடக்கான். இவனை பிடிச்சி கழுத்து தூக்குறாங்க எங்கெங்கேயோ கையை வச்சு. நான் பொண்ணு என்னடா அப்படி இருக்கீங்க நினச்சா பார்த்தா பையன் அவன். அட பாவிகளாடே, எங்கேடா வரீங்க? போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்கான். என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எங்க இதை யாரையும் தப்பு சொல்கிறேன் சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படி நடந்துச்சுன்னு காலைல. உடனே நீங்கள் ஏன் ப்ரோ இங்கே உள்ளவங்களை அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க வந்து என்கிட்ட. காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இடுக்கி வந்துட்டோங்க. இதுதான் இடுக்கி. ஆக்சுவலாக நாங்கள் நேராக பார்த்தோம், அது இடுக்கி வர அந்த ஆற்றுக்கு தான் இடுக்கி லொக்கேஷன் காமிக்குது. இடுக்கி டவுன்ஷிப் அப்படின்றது தான் மெயினாக இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த பக்கம்டா வந்தோம்? ஸோ இந்த நேராக போனோம்னா டேமுக்கு போகிற ரூட்டு போல் அதான் நினைக்கிறேன். குழப்புறாங்க எங்களையே. இடுக்கி டேமு, அப்புறம் இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாமே இதை தாண்டி தான் இருக்குது. ஸோ என்ன பிளானில் இருக்கோன்னா இங்கேருந்து போயிட்டு ரூமு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இந்த லைனில். அப்புறம் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு மவுண்டெயினில் பைக்கை ஓட்டிகிட்டு போவாங்கங்க. நிறைய ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில். ஸோ அங்கே போனால் பார்த்தோன்னா அதுக்கு பேர் தெரில, அதனால நாங்களும் தேடி எழுதுறோம். நான் பார்த்தா நிறைய இருக்குது அது மாதிரி பைக் எடுத்துகிட்டு போகிறது. சரி அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த லைனில் போயிட்டுருக்கோம். ரூம் கஷ்டம் தான் போல், ரூமே இருக்காது போல். போறங்கட்டுங்க ரூமு எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு, அதான் டவுனு. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து நம்ம ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். ஸோ இடிக்கில் வந்து எங்கே புக் பண்ணியிருக்கோம்னா ஒரு வீடு, செம்மையான வீடு. ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஏன்னா நேற்று நைட்டு வந்து தூங்கிட்டோம். ஏன்னா இங்கே வரத்துக்கே 7 மணி ஆகிடுச்சு. எங்கள் அத்தனை தேடி பார்த்துட்டு வரத்துக்கு நான் தூங்கிட்டு எழுந்தேன். ஸோ அதனால் வீடியோ என் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்போ தான் காப்பி பண்ண போயிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ என் பண்ணாமல் இருந்தேன். அடுத்த வீடியோவில் வந்து இது எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், என்ன இடம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க.